எம்ப்ராய்டரி ஹூப்பில் கிளாத் ஃபிக்ஸிங் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் எடுத்திருக்கிற எம்ப்ராய்டரி ஹூப் சைஸ் வந்து என்னென்னா 10 இன்ச்சு. இதில் வந்து 10 இன்ச் இருக்குது, 8 இன்ச் இருக்குது, 6 இன்ச் இருக்குது, 4 இன்ச் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து 10 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது கிளாத் வந்து எப்படி வெட்டணும்னா, இப்படி நம்ம ஹூப்பு வந்து இப்படி நம்ம சென்டரில் வச்சோன்னு வைங்களேன். சென்டரில் வச்சா இந்த 4 சைட்ஸுமே நம்மளுக்கு வந்து கேப் வந்து இருக்கணும். 4 சைட்ஸுமே இந்த ஒயிட் கிளாத் வந்து தெரியணும். ஓகேங்களா? இந்த எம்ப்ராய்டரி ஹூப்பில் வந்து எப்படின்னா, எல்லா எம்ப்ராய்டரி ஹூப்லேயும் இந்த ஸ்க்ரூ மாடல்ஸ் இருக்கும். இது அப்படி நீங்கள் இப்படி திருவினாலே இந்த நெட் வந்து கழண்டு வந்துடும். ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டா உங்களுக்கு 2 ஃப்ரேம் வந்து வரும். உள்ளேருந்து ஒரு ஃப்ரேமும் இன்னொன்று அந்த ஸ்க்ரூ ஃப்ரேமும். இந்த ஸ்க்ரூ ஃப்ரேம் வந்து நமக்கு தேவைப்படாது, இது தனியாக வச்சிடலாம். இந்த சர்க்கிள் ஃப்ரேம், அதாவது நெட்டு எதுவுமே இல்லாத ஃப்ரேமு கீழே தான் துணியை வந்து வைக்கணும். ஸோ இதை கீழே வச்சுட்டு மேலே துணியை வைக்கணும். கரெக்டாக சென்டராக பார்த்து வச்சிடணும். வச்ச பிறகு இந்த நெட் ஃப்ரேம் இருக்குல்ல, இந்த நெட் ஃப்ரேமை எடுத்து மேலே வச்சிடலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போது ஃபிக்ஸ் ஆகிட்டு, இப்போ என்னென்னா இந்த ஸ்க்ரூவை உங்கள் இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தான் டைட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 ஹேண்டால், நம்மளோட இந்த 2 ஃபிங்கரால் இதை ஜஸ்ட் டைட் பண்ணிக்க வேண்டியதான். இதை நல்லா இப்படி ஃப்ரேமை சுற்றிரும் டைட் பண்ணிக்கணும். ஃப்ரேமை சுற்றிருமே வந்து என்னென்னா இந்த ஒயிட் கலர் கிளாத் வந்து இருக்கணும். எங்கேயுமே வந்து ஃப்ரேமுக்கு வெளியில் வந்து ஒயிட் கலர் கிளாத் இல்லாமல் இருக்கவே கூடாது. ஃப்ரேமை சுற்றிரும் ஃபுல்லாகவே இந்த ஒயிட் கலர் கிளாத் வந்து இருக்கணும். கொஞ்சமாவது இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணுற அளவுக்காவது அந்த ஒயிட் கலர் கிளாத் வந்து இருக்கணும். ஸோ நீங்கள் உங்கள் கையால் இந்த மாதிரி ஃப்ரேமை சுற்றிரும் டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ண பிறகு இந்த ஸ்க்ரூவை இன்னும் நல்லா டைட் பண்ணிடலாம். நல்லா டைட் பண்ணிட்டோம். நல்லா டைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் கரெக்டாக இருக்குது. இப்படி தட்டுனா இந்த சவுண்டு வந்து கேட்கணும். அதாவது லூஸாக இருந்தால் இந்த மாதிரி சவுண்டு வந்து கேட்காது. இப்போ ஒரு ஃப்ரேமில் வந்து நம்ம கிளாத் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, லூஸாக இருந்துச்சுன்னா சவுண்டு வராது. தட்டுனா இந்த மாதிரி சவுண்ட் வந்து கேட்கணும். ஸோ அவ்வளோதான்.